மூச்சு வாங்கும். சில பேருக்கு ஆஸ்துமாவும் டிபியும் அதிகமாயிட்டா அவங்களால வயசானவங்க அது மாதிரி இருக்கும். மூச்சு வாங்கி டாக்டர் கிட்ட போகும்போது இறச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஊன்னு அப்படி மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா, ஏன்னா பப்பு வைப்பாங்க, புகை வைப்பாங்க, இன்னர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு 1/2 அந்த மூச்சை அடக்கி மூச்சை நிதானத்துல கொண்டு வந்து அந்த மூச்சு வாங்கறத நிக்க வச்சு அதுல இருந்து உடனடியே ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இதுதாங்க. half an hourல எருக்கம் பால் விஷம்ன்றாங்க. ஆமா, அதை சாப்பிட்டா ஒரு சில செத்தே போய்விடா அப்படின்னு எல்லாம் பயன்படுத்துறாங்க. உண்மைதான். இப்படி இருக்க சமயத்துல நீங்க எப்படி அதை விஷம் இல்லைன்னு சாப்பிடுறீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு கொஞ்சம் தேனை ஊத்தி குழப்பி இந்த மூச்சு வாங்கின்னு வரவங்களுக்கு அப்படியே கொடுத்தோன்னா அப்படி நக்கி சாப்பிடணும். கரெக்டா ஒரு 1/2 an hourக்குள்ள அந்த மூச்சு நார்மல்ல வந்துரும். ஆமா, இதை சாப்பிட்டு காமிங்க ஐயா. இத பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க. பச்சரிசி மாவு மாதிரி இருக்கும், கசப்பு கொமட்டல் எதுவும் இருக்காது. முதல்ல சாப்பிடுங்க, 1 2 சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு முடியலன்னா துப்பிருங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மணியா இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆஸ்துமா, விசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைங்க. இதுக்கு நிறைய மருந்துகள் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய மூலிகைகளை பற்றியும் போட்டிருக்கோம். அதில் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை, இது மருந்தாகவும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. அந்த மூலிகை பேர் என்ன, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். நிறைய வீடியோக்களில் ஆமாம் சார் மூலிகைகளை பற்றி இந்த ஆஸ்துமா, விசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை வீடியோ போட்டிருக்கோம். ஆமாம் சார். நிறைய மருந்துகளும் சொல்லியிருக்கோம். சுவாச கோடாரின்ற ஒரு மாத்திரை சித்த மருத்துவத்துல இந்த எருக்கம் பூல இருந்து, அதுவும் முக்கியமா வெள்ளை இருக்க பூல இருந்து தான் உருவாக்குறாங்க. அது மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி உருண்டை உருட்டுவாங்க. இது ஆஸ்துமா, விசிங், டிபி முதல் கொண்டு காச நோய் முதல் கொண்டு சரி பண்ணும். சரி, இந்த தகவலை நீங்க மக்களுக்கு எப்படி சொல்ல போறீங்க? ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்துமா, வீசிங் அந்த உடனடி மூச்சு வாங்கும். சில பேருக்கு ஆஸ்துமாவும் டிபியும் அதிகமாயிட்டா அவங்களால வயசானவங்க அது மாதிரி இருக்கும். மூச்சு வாங்கி டாக்டர் கிட்ட போகும்போது இறச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஊன்னு அப்படி மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா, ஏன்னா பப்பு வைப்பாங்க, புகை வைப்பாங்க, இன்னர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு 1/2 an அந்த மூச்சை அடக்கி மூச்சை நிதானத்துல கொண்டு வந்து அந்த மூச்சு வாங்கறத நிக்க வச்சு அதுல இருந்து உடனடியே ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இதுதாங்க. half an hourல எவ்வளவு மூச்சு வாங்குற பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாயிரும். எப்படின்னு சொல்லுங்களேன். நாங்க கொடுத்த அனுபவத்துல அனுபவிச்சிருக்கோம். இந்த பூக்களை வந்து பாருங்க, இப்படி இந்த பூக்களை இந்த மேல இருக்கிற மக்கள் அப்படி பறிச்சுக்கணும். பறிச்சு எடுத்துட்டு இது பாருங்க, இந்த இதழையும் இந்த காம்பையும் அப்படியே நீக்கி எடுத்துடணும். கவனிச்சிங்க, இது தேவையில்லை. இதை எடுத்துட்டு, ஏன்னா இதுல பால் வரும், காரம் அது. அதுக்கப்புறம் இந்த மேல ஒரு திருகாணி மாதிரி பாருங்க, திருகாணி மாதிரி. ஆமா, இதை இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இதை மட்டும் சாப்பிடணும். இந்த மக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இது அப்படி வைங்க. இதை மட்டும் இதுல எல்லாமே எடுத்துடணும். இதை மட்டும், இந்த மொக்கு மட்டும். இதை நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒண்ணாகாது. ஆமா. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எருக்கம் பால் விஷம்ன்றாங்க. ஆமா, அதை சாப்பிட்டா ஒரு சில செத்தே போய்விடா அப்படின்னு எல்லாம் பயன்படுத்துறாங்க. உண்மைதான். இப்படி இருக்க சமயத்துல நீங்க எப்படி அதை விஷம் இல்லைன்னு சாப்பிடுறீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம பார்க்கும்போது எல்லா பொருளுமே ஓரளவுக்கு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம நெல் விளையுது கைனில, அரிசி நம்ம சாப்பிட்டு நம்ம அதுலதான் உயிர் வாழறோம். அந்த விளையிற நெல்லை அப்படியே உலப்பானியில போட்டு சமையல் செஞ்சு சாப்பிட முடியுமா? யாராவது முடியாது. அந்த நெல்லை துண்ணா வயிறு என்ன ஆகும்? ஆமா, வயிறெல்லாம் அறுந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற ஆகாரத்தையே நம்ம பார்த்து பிரிச்சு தானே சாப்பிடுறோம். அப்போ அதே போல நம்ம மூலிகை சாப்பிடும் போது தகுந்த வைத்தியர்களிடமோ தகுந்த சித்த மருத்துவரோட கேட்டு அவங்களுடைய ஆலோசனை கேட்டு பொறுமையா எடுத்து சாப்பிடணும். யாரோ வீடியோவில் சொன்னாங்கன்னு கண்டதை எதுவும் சாப்பிட்டுட்டு நம்ம இன்னொருத்தர் குறை சொல்றது புண்ணியம் இல்லை. அதனால வந்து எல்லா இடத்துலயும் விஷங்கள் உண்டு, அதை பிரிச்சு பார்த்து சாப்பிடணும். பாருங்க, இந்த பூ வந்து உண்மையிலேயே இதெல்லாம் பால் இருக்கு, காரமானது தான். ஆனா இதுல சாப்பிடக்கூடிய பொருளும் இருக்குது. அதை பிரிச்சு பகுத்து பார்த்து எடுக்கணும். பாருங்க, இந்த பூவை மறுபடியும் சொல்றேன், இப்படி கிள்ளி எடுத்துட்டு பாருங்க, இந்த இதவே பிச்சு போட்டுடணும். இது மேல ஒரு இது பாருங்க, திருகாணி மாதிரி இருக்கா, எதை இப்படி எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டு இதை மட்டும் தாங்க சாப்பிடணும். நல்லா பாத்துங்க, மைண்ட சொல்றேன். சரி, சாப்பிட்டு காமிங்க. இதா பாருங்க, இதை இப்படி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல இந்த சொல்லையா வருது பாருங்க, இதுக்குள்ள தேன் இருக்கும்.
தேன் இருக்கும், அரிசி மாதிரி டேஸ்ட், அரிசி மாதிரி பச்சை அரிசி மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த தேனை வந்து கொழுவிகள் தேனீக்கள் வந்து எடுக்கும், தேன் சிட்டு குருவியும் இதில் எடுக்கும். ஆக இந்த தேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, விஷங்களை வந்து அகற்றக்கூடியது. இந்த மாதிரி வந்து ஒரு 10 மொட்டுகளை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதனுடன் 5 மிளகு, ஒரு சிட்டிகை சீரகம், இதையெல்லாம் வச்சு அம்மியில நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு கொஞ்சம் தேனை ஊற்றி குழப்பி இந்த மூச்சு வாங்கின்னு வரவங்களுக்கு அப்படியே கொடுத்தோன்னா அப்படி நக்கி சாப்பிடணும். கரெக்டா ஒரு 1/2 hour அந்த மூச்சு நார்மல்ல வந்துடும். நார்மலா வந்துடும். இப்போ இதை சாப்பிட்டு காமிங்கய்யா. இதை பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, பச்சரிசி மாவு மாதிரி இருக்கும், கசப்பு கொமட்டல் எதுவும் இருக்காது. முதல்ல சாப்பிட்றவங்க 1 2 சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு முடியலன்னா துப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து முழுங்கி பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதை வந்து மிளகு சீரகம் வச்சு நல்லா அரைச்சிட்டு தேனில் கலந்து சாப்பிடுங்க. உடனடியாக அந்த மூச்சு வாங்கிறது கட்டுப்படும். அதுங்களா பாலில் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். ஏன் நண்பர்களே, சுவாச கொலை அப்படின்ற மாத்திரை சித்த மருத்துவத்தில் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மாத்திரை. அது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து இதில் தான் செய்கிறாங்க. ஆமாம், அவர் சொன்ன மாதிரி இந்த மொக்குல தேன் இருக்கு இல்லையா, அது விஷம் தான். அந்த விஷயத்துக்குள்ளேயே அமிர்தமும் வச்சிருக்கு. இதுதான் மூலிகையுடைய தன்மை. ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால வரப்போற வீடியோவில் இன்னொரு மூலிகையில் இன்னொரு அற்புதமான கோணத்தில் சந்திக்கலாம். மீண்டும் இன்னொரு அது மாதிரி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.